விஜயகுமார் ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த சிகரம் தோட்ட சினிமா என்ற இப்பகுதியில் நாம இன்னைக்கு பார்க்க போகின்ற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்வி பிரசாத் இயக்கத்தில் பி நாகிரெட்டி அவர்கள் விஜயா ஸ்டுடியோஸ் மூலமாக தயாரித்து 1955 ஜனவரி மாதம் 12ஆம் தேதி வெளியான மிசியம்மா என்ற படம். குட் மார்னிங். என்ன நீங்க எங்க இருக்கீங்க? உங்க பாட்டி மறந்த விஷயம் என்னாச்சு? பாட்டி அதான் வயசாயிடுச்சு. நாம மருந்து கொடுத்தா மாத்திரம் பிழைக்க போறாங்களா என்ன? எனக்கு ஹோப்ஸ் இல்ல. ஆமா, உங்க ஸ்நேகிதி? அதேதான், நான் போய் பார்த்தா மாத்திரம் அவ பிழைக்க போறாளா என்ன? நானும் ஹோப்ஸ் விட்டுட்டேன். மிசியம்மா அப்படிங்கிற ஒரு படம் அந்த காலத்துல புதுமைகளை புகுத்தி வெளிவந்த படம். அதாவது மதங்களை உடைத்து மனிதத்தை காண்பித்த படம். அந்த படத்துல அத்தனை தெளிவான ஒரு காட்சி அமைப்பு கொடுத்திருப்பாங்க, நகைச்சுவையோட சொல்லியிருப்பாங்க, நடிகர்கள் பிரமாதமா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் தமிழ் தெலுங்கு என்ற 2 மொழிகளில் எடுக்கப்பட்டது. 2 மொழிகளுக்கும் பொதுவான நடிகர்களாக சாவித்ரி, ஜமுனா, எஸ்.வி. ரங்காராவ் இவர்கள் 3 நடித்தார்கள். தெலுங்கு படத்துல கதாநாயகனா என்.டி. ராமராவ், 2வது கதாநாயகனாக நாகேஸ்வர ராவ் இப்படி நடிச்சாங்க. தமிழ் படத்துல பாத்தீங்கன்னாக்கா ஜெமினி கணேசன், அப்புறம் இவரு கே தங்கவேலு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சாரங்கபாணி, அதுக்கப்புறம் இவரு கருணாநிதி, இப்படி பலர் நடித்திருப்பார்கள். இந்த படம் மிகவும் அந்த காலத்திலேயே புரட்சிகரமாக சிந்தித்து எடுக்கப்பட்ட ஒரு திரை. எப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது ஒரு கிராமத்துல ஜமீன்தாரா இருக்கிறாரு. அவர் அந்த கிராமத்துல அவருடைய தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஆசிரியர் ஒழுங்கான முறையில பாடம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அதிகம் படித்தவர்கள், அதாவது பட்டப்படிப்பு படித்தவர்கள் எங்கள் பள்ளிக்கு ஆசிரியர்களாக வர வேண்டும், கணவன் மனைவியாக வந்தால் தலைமை ஆசிரியராகவும் சிறப்பு ஆசிரியராகவும் 2 பேரையும் நாங்க இங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம். இந்த விளம்பரத்துல இவங்க கணவன் மனைவியா வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கதான் புரட்சியை அன்று பதிய வைத்திருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பத்திரிகை விளம்பரத்தை பார்ப்பவன் ஒரு இந்து ஜெமினி கணேசன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு போயிட்டோம்னா மனசு திருப்தி ஆயிடுமே அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அங்க போக வேண்டும் என்றால் மனைவியோடு போக, அவருக்கு கல்யாணம் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறார். இந்த சுச்சுவேஷன்ல தான் சாவித்திரி அவர்கள் கிறிஸ்டியனாக இருக்கிறார். அவர்கள் பெற்றோர் பட்ட கடனை அடைப்பதற்கு பணம் தேவை என்ற கட்டாயத்தின் பேரில் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் என்ன பண்றாங்க, இந்த இந்துவான ஜெமினி கணேசன் கிறிஸ்துவான சாவித்திரியும் கணவன் மனைவியாக சேர்ந்து அந்த வேலைக்கு போகலாம் என்று முடிவெடுக்கிறார். அதுக்காகவே இஷ்டம் இல்லாட்டாலும் இந்த 2 மாசமும் எப்படியோ அப்படி உங்க புரியுது புரியுது. இனிமே சொல்ல வேண்டாம். உண்மையை சொன்னா நீங்க தான் கணவன். உங்க சம்பளம் தானே ஜாஸ்தி. அப்ப அப்ளிகேஷன் எழுதுங்க, கையெழுத்து போடுறேன். ஆனா நம்ம உறவு அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். வேணும்னா உங்க மாதா கோவில் முன்னாடியே சத்தியம் செய்யறேன். உங்களுக்கு எங்க மாதா கோவிலையும் நம்பிக்கை உண்டா? மாதா கோவில் இல்ல, மசூதி, தேவாலயம், மந்திரம், தந்திரம், பூதம், பிரேதம், மயானத்துல கூட எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருக்கலாம், எனக்கு என்னமோ எங்க இயேசு கிறிஸ்து ஒருத்தர் பேர்ல தான் நம்பிக்கை. ரொம்ப நல்லது, இதுல கையெழுத்து போடுங்க. எவ்வளவு பெரிய ஒரு புரட்சிகரமான சம்பவம். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட நண்பர்களும் கிடையாது, வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக நடித்துக் கொண்டு ஒரு இடத்தில் வேலைக்கு செல்ல வேண்டும்.
அங்கு வரும் வருமானத்தில் தன் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று முயற்சிக்கிறார். இவர்களுக்கு உறுதுணையாக சாரங்கபாணி அவர்கள் எஸ்.டி. ரங்காராவுடைய அந்த பள்ளிக்கூடத்துல இவங்க 2 பேரும் போன வந்து அவங்க ரொம்ப சாவித்திரியை பார்த்த உடனே ரங்காராவுடைய குடும்பம் அத்தனை என்ன பண்ணுது, தன்னுடைய முதல் மகள் ரங்காராவுடைய முதல் பொண்ணு சின்ன வயசுல காணாம போயிடுச்சு. அந்த பொண்ணா இந்த பொண்ணு இருக்காதோ அப்படிங்கிற எண்ணம். ஏன்னா அவங்க மனசு அப்படி உள்ள சொல்லுது, இந்த பொண்ணு மேல அவ்வளவு பாசம். ஒரு கிறிஸ்துவராக இருந்த பெண்ணை அவர்கள் தன் மகளாகவே நினைக்க ஆரம்பித்தார். ஆமா, உங்க சம்சாரம் வரலையோ? வராம என்னங்க? அதோ அடடா, இவங்கதான் உங்க சம்சாரமா? நான் ஏமாந்தே போயிட்டேன். 2 பேரும் வேற வேற வண்டியில இருந்து இறங்குறதுனால வேற யாரும் இல்ல நினைச்சேன். யாரோ என்னங்க, என் சம்சாரமே தான். அப்படியா? நான் ஏமாந்து போய் உங்களுக்காக கொண்டு வந்த மாலையை வேற யார கைட்லயோ போட்டுட்டேன். இந்த ஆரம்பம் சாமான்லாம் பங்களா கொண்டு வா, நம்ம பொறுப்பிடலாமா? உட்காருங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. சின்ன சிறுசங்களுக்கு மத்தியில வயசானவன் நான் எதுக்கு, நீங்களே உட்காருங்க. பரவாயில்ல, உட்காருங்க. நீங்க எங்க பாதிரி போல. பாதிரியா? அதாவது நீங்க ஃபாதர் போலன்னு சொல்றாங்க. அப்படியா? சரி, உட்காருங்க. அவர்கள் இருவருக்கும் வேலை கொடுத்தாங்க. காணாம போன பொண்ணை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரங்காராவுடைய மச்சான், அவருடைய மனைவியோட தம்பி, அவர் வந்து துப்பறிவாளராக இருந்துட்டு அவர் கூட கருணாநிதி 2 பேரும் சேர்ந்துட்டு இதை கண்டுபிடிக்கிறார். கடைசி முடிவில் என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த கிறிஸ்டியனாக இருக்கக்கூடிய சாவித்திரி தான் அவங்களுக்கு காணாம போன முதல் குழந்தை அப்படிங்கிற மாதிரி முடிச்சு எமினேசனும் சாவித்திரியும் திருமணம் செய்து கொண்டு கதையை முடிக்கிறார். இதுல வந்து எஸ்.டி. ரங்கராவுக்கு 2 பசங்க, 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு சாவித்திரி, 2வது பொண்ணு ஜமுனா. சாவித்திரியோட குடும்பத்துக்கு கடன் கொடுத்துட்டு அந்த பணத்தை திருப்பி கேட்டுக்கிட்டு டார்ச்சர் பண்ற ஒரு கதாபாத்திரத்துல நம்பியார் அவர்கள் நடித்திருப்பார். நகைச்சுவையோடு நடித்திருப்பார். மிருகபலமான ஒரு வில்லன் கிடையாது, நகைச்சுவையான வில்லன், மிக சிறப்பா பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாம சாரங்கபாணி படத்துல நிறைய காட்சிகள்ல நகைச்சுவை காட்சிகளை புகுத்தி படம் முழுக்க சிரிக்க வச்சிருப்பார். அதே மாதிரி கே. தங்கவேல் அவர் வந்து துப்பறி விழாக்கா வச்சு நடத்துற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த கிராமத்துக்கு அவர் அடிக்கிற லூட்டிக்கு அவர் இருக்கார். சிறப்பான முறையில் காட்சி அமைப்புகள் அனைத்தும் சிறப்பா இருக்கும். நடிகர்கள் அனைத்தும் அவ்வளவு சிறப்பா நடிச்சிருப்பாங்க. பிரமாதமா படம் வெளியிருக்கு. இந்த படத்தோட பாடல்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா அசந்து போவீங்க. இன்னைக்கும் அந்த பாடல்கள்லாம் நம்மளால ரசிச்சுக்கிட்டு இருக்கணும். என்ன பாடல்னு பாக்குறீங்களா? வாராயோ வெண்ணிலா கேளாயோ என் கதையே. இந்த பாடலை நாம் இன்னமும் ரசித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே, வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே, வாராயோ வெண்ணிலாவே. அகம்பாவம் கொண்ட சதியாள் அறிவால் உயர்ந்திடும் பதினான், அகம்பாவம் கொண்ட சதியாள் அறிவால் உயர்ந்திடும் பதினான். வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே, வாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எங்கள் கதையே, வாராயோ வெண்ணிலாவே. அது மட்டுமல்ல, இன்னொரு பாடல், நந்த குமாரனும் யாவருக்கும் பொது செல்வம் என்றோ. இந்த பாடலையும் இன்னும் நான் ரசித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அப்புறம் வாழ்க்கைக்கு தெரிந்து கொள்ளணும் பெண்ணே, வாழ்க்கையை புரிந்து கொள்ளணும் பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணுக்காக ஒரு பாடல். தெரிந்து கொள்ளணும் பெண்ணே, அதே போல் நடந்து கொள்ளணும் பெண்ணே, தெரிந்து கொள்ளணும் பெண்ணே. நிலை மாறிடும் ஆடவருடன் நெருங்காமலே பழகவே, நிலை மாறிடும் ஆடவருடன் நெருங்காமலே பழகவே, நீ தெரிந்து கொள்ளணும் பெண்ணே. இவங்க சாவித்திரி கிறிஸ்டின்ங்கிறதுனால கிறிஸ்டின் பாடல் உண்டு. ஏமையாலும் மேரி மாதா துணை நீயே மேரி மாதா அப்படிங்கிற ஒரு பாடல். என்னையா
இப்படி பாடல்கள் அனைத்துமே மிகவும் சிறப்பான பாடல்களாக அமைந்து, வசனங்கள் அனைத்தும் நகைச்சுவையாக அமைந்து, காட்சிகள் அனைத்தும் சிறப்பு ரசிப்புத்தன்மையோடு அமைந்து, மிக சிறப்பான முறையிலே படம் உருவாகி ஜனவரி மாதம் 12ஆம் தேதி தைப்பொங்கலுக்கு படம் வெளியிடப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை கண்ட படம் தான் இந்த மிஸ்ஸியம்மா. இப்படி ஒரு படத்தை இன்றைய காலகட்டத்துக்கு நம்மளால உருவாக்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாகத்தான் அமையும். இது போன்ற படங்கள் இன்றைய காலகட்டத்தில் வர வேண்டும். மதங்களை உடைக்கப்பட வேண்டும், ஜாதிகள் மறுக்கப்பட வேண்டும், மனிதநேயம் வளர்க்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கதைத்துவமான அற்புதமான படங்களை இன்றைய காலகட்டத்திலே கொடுத்தோமேயானால் அது மிக சிறப்பாக இருக்கும். இவை அனைத்திற்கும் முன்னோடியாக மிஸ்ஸியம்மா என்ற படம் வந்து மிக சிறப்பான வெற்றியை அடைந்து மக்கள் மனதிலே ஆழமாக பதிந்த ஒரு படமாக இருக்கும். இந்த படம் மிகவும் சிறப்பான படம். இது போன்ற படங்கள் இன்றைய காலகட்டத்திற்கு கட்டாயம் தேவை என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.